ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான வெஜ் ஃப்ரை குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நீங்கள் சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸ் எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆயில் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக. நெக்ஸ்ட் வந்து 4 கிராம்பு, அப்புறம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 பட்டை. இது எல்லாத்தையும் நல்லா நம்ம ஆயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இந்த குருமாக்கு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறம் நான் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணணும். ஸோ இது வந்து நல்லா கொஞ்சம் தக்காளி மசிஞ்சு வரட்டும். நீங்கள் உப்பு எதுவுமே ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் சேர்த்ததுக்கப்புறம் கறி மசாலா பவுடர் இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலாலாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. ஸோ அந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போகணும், அந்தளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. அது வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இது ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். நெக்ஸ்ட்டு வந்து நான் இன்னொரு அடுப்பில் இன்னொரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் கேரட், அப்புறம் உருளைக்கிழங்கு, அப்புறம் கேப்சிகம், இது 3த்தையும் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆயிலே ஃப்ரை பண்ணணும். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல், தண்ணியில் வேக வைக்காமல் நீங்கள் ஆயிலே ஃப்ரை பண்ணணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. தண்ணியே ஆட் பண்ணக்கூடாது, நீங்கள் ஆயிலே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கலர்லாம் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். கலர் சேஞ்ச் ஆனோடனே அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு குருமா வந்து இந்த மாதிரி தண்ணி எல்லாம் போய் உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இதுலேயும் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி போட்டிருக்கோம். ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. ஆக்சுவலாக இதில் வந்து நீங்கள் காலிஃப்ளவர் கூட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போடலாம், மசாலாவில் டிப் பண்ணிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து நான் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ்னாலும் ட்ரை பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் நான்வெஜ் கூட, சிக்கன் கூட இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணி போடலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் செமி கிரேவியாக தான் இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம வந்து கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்கிடலாம். ஸோ மல்லி இலை தூவிட்டு ஒரு வாட்டி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான், நம்மளுக்கு இன்றைக்கி சூப்பரான வெஜ் ஃப்ரை குருமா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்றைக்கி இதை சப்பாத்திக்கு சைடிஷாக எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ரைஸு, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். மெயினாக சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே கலர்ஃபுல்லான ஒரு சைடிஷ். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.